கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மார்ச் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளுகின்ற நாள், வாரத்தின் முதலாம் நாள். கர்த்தரை நாம் ஆராதித்து அவரை கனம் பண்ணுகின்ற நாள். பிரியமானவர்களை, ஆலயத்திற்கு செல்ல முடிந்த ஒவ்வொருவருமே ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் இல்லையா? அப்போது நீங்கள் கர்த்தரை தேடி அவரை தொழுது கொள்ள, பரிசுத்தவான்களெல்லாம் கூடி ஆராதிக்க ஆலயத்திற்கு சென்று அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அங்கு அவர் அருளுகின்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாத டிவியின் மூலமாக பிரயோஜனம் அடைகிற தேவ பிள்ளைகளாக இருப்பின் நீங்கள் ஆசீர்வாத திருச்சபைக்கும் வரலாம். சென்னையில் இருப்பவர்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். விருதுநகர், மும்பை பகுதியில் இருப்பவர்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் செல்லலாம். பிரியமானவர்களே, ஆழ்ந்த சத்தியங்களை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி வருகின்றார்கள் நம்முடைய சகோதரன் ஆலன் பால் அவர்கள். அதனோடு கூட நல்ல ஆவியில் நிரம்பி விடுதலையோடு ஆராதனை செய்ய பிரியமானவர்களை நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்லலாம். இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இங்கு யோவான் ஸ்நானகன் இவ்விதமாக சொல்லுகின்றார், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் ஃபார்முலா. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரும் கூட பிரியமானவர்கள், அதில் விசேஷமாக தேவ பிள்ளைகள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வார்களானால் அது வேற எந்த இடத்திலும் இருந்து வராது. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து நமக்கு ஜெயம் வருவதில்லை. ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வருகின்றது. அப்போ பரலோகத்தில் இருந்துதான் நமக்கு எந்த நன்மையும் நமக்கு தேடி வருகின்றது. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூட இவ்விதம் சொல்லப்படுகிறது அல்லவா? எந்த நன்மையான ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்லி பிரியமானவர்களே, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று எழுதியிருக்கின்றது. அப்போ எந்த ஒரு நபருக்கும் எந்த ஒரு நன்மையும் பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து தான் இறங்கி வருகின்றது. இதில் சந்தேகமே இல்லை. யாரும் தன்னுடைய பலத்தினால எதையும் பெற்றுக்கொள்வது இல்லை. பலத்தினால் எதையும் சாதிக்க முடியவே முடியாது. அல்லது தங்களுடைய ஞானத்தினால திறமையினால எந்த நன்மைகளையும் அவர்கள் அடைவதும் கிடையாது. பரலோகத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்றால், யோவான் ஸ்நானகனை ஏரோது கொலை செய்வதற்கு முன்பதாக அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த பின்பு, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரத்தில் 22 முதல், இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். யோவானோ அங்கு சாலிம் என்கிற ஊருக்கு அருகே தண்ணீர் அதிகமாக இருந்ததுனால அவர் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதே இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவும் கூட அவர்களோட சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவரிடத்துல எல்லாரும் அவரிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க போகிறார்களே என்று சீஷர்கள் யோவானிடத்தில் சொல்றாங்க. யோவானிடமும் ஞானஸ்நானம் எடுக்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ யோவான் அதற்கு கொடுக்கிற பதில் தான் இந்த வசனம், பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பிரியமானவர்களே, ஊழியமானாலும் ஆத்துமாக்கள் ஆனாலும் அல்லது உலக நன்மைகள் ஆனாலும் எந்த நன்மையும் நல்ல ஒரு ஏற்ற துணை மற்றும் நல்ல ஒரு வீடு, வாசல், வசதிகள், அதனோடு கூட நம்ம பார்க்குறோம் பரிசுத்த ஆவியை, ஆவியின் வரங்களை மற்றும் வல்லமைகளை எதுவாக இருந்தாலும் நம்ம பரலோகத்தில் இருந்து தான் தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கின்றோம்.
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய தேவன் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது இல்லையா? அப்போ வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு யார் கொடுக்கிறாரா? பரமபிதாவாகிய தேவன் தான் பரிசுத்த ஆவியையும் அருளி செய்கின்றார் என்று பார்க்கின்றோம். வரங்கள் வேண்டும், வல்லமைகள் வேண்டும், நல்லா ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்கள் வேணும், இதெல்லாம் வாஞ்சிக்கின்றோம். அப்போ அதற்கு ஏற்றாற் போல தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி தாழ்த்தி அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை அவருடைய பாதத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நமக்கு நன்மைகள் இறங்கி வருகின்றது. பிரியமானவர்களே, எனவே நீங்கள் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. இன்றைக்கு யாராக இருந்தாலும் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட எல்லாரும் செய்கிற ஒரு தவறு என்னன்னா, மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சிச்சுன்னா யாரும் யார் மேலேயும் பொறாமப்படவே மாட்டாங்க. பரலோகத்திலிருந்து தான் எல்லாம் கொடுக்கப்படுது. தாளந்துகள் ஆனாலும் சரி, கிருபை வரங்கள் ஆனாலும் சரி, என்ன காரியமானாலும் பரலோகத்திலிருந்து தான் கொடுக்கப்படுகின்றது. இன்றைக்கு ஒருவரை ஒருவர் கடிந்து ஈட்டி குத்துகள் போல பொறாமையினால் தவறாக பேசி எதையாகிலும் சாதிச்சலாமா என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் மத்தியிலும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வரணும். எதுவாக இருந்தாலும் பரலோகத்திலிருந்து தான் ஒருவனுக்கு கொடுக்கப்படணும். அப்போது இந்த ஒரு வெளிப்பாடு வந்துருச்சுன்னா யார் மேலேயும் யாரும் நம்ம பொறாமைப்படவே வேண்டியதில்லை. எங்கிருந்து நன்மை வருதோ அந்த இடத்தை மாத்திரம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி எந்த ஒரு நன்மையும் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலொழிய ஒருவரும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரை தேவ பிள்ளைகள் அதை புரிந்து கொண்டு ஆண்டவரை நன்மைகளை அருளி செய்யும் ஆண்டவரை உம்மை நோக்கி காத்திருக்க, உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ள, உம்மையே தேடி நிற்க நீர் அனுகிரகம் பாராட்டுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை தேடுவோம், அவரை உயர்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.